என்னது வெப்ப அலையா? கடவுளே, இது வேறயா? உடம்பு என்ன ஆகும் தெரியுமா? கோடை காலம் என்றாலே மக்களுக்கு சோதனை காலம்தான். கடும் குளிரை கூட தாங்கிக் கொள்ளும் மக்களால் கடுமையான வெயிலை ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாது. வழக்கத்தை விட இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் என்று ஏற்கனவே கணிப்புகள் தெரிவிக்கப்பட்டது. கணிப்புகள் பொய்யாகாமல் சொன்னது போலவே கணித்த அளவுக்கு மேலாகவே வெயிலின் தாக்கம் வாட்டி வதைக்கிறது. 45 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்து இந்தியாவின் பெரும் பகுதிகளில் சூரியன் நெருப்பு மழையாக பொழியும் போது அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியே செல்வதை தவிர்ப்பதே நல்லது. வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகரித்து இருப்பதால் டெல்லி உட்பட பல மாநிலங்களுக்கு மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து கடுமையான வெப்பம் நாட்டில் தொடர்ந்து எரிந்து வருகிறது. ராஜஸ்தான், டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். மே மாதத்தில் இந்த வெப்பநிலை மேலும் அதிகரிக்கக்கூடும். நாடு முழுவதும் மக்கள் இந்த ஆண்டு வெப்பத்தால் கடும் அவதிக்கு ஆளாக போகின்றனர். வடமேற்கு இந்தியாவில் கடந்த வாரம் மார்ச் மாதத்திலிருந்து இயல்பை விட அதிக வெப்பநிலை பதிவாகி வருகிறது. வானிலை வல்லுநர்கள் இந்த ஆண்டின் இந்த நேரத்தில் மிதமான மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை இல்லாததால் மோசமான வெப்பநிலை நிலவுகிறது. ஹீட் வேவ் அல்லது வெப்ப அலை என்ற வார்த்தை பல ஆண்டுகளாக பொதுவாக பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. பொதுவாக மிகவும் வெப்பமான நாட்களை குறிக்கும். இருப்பினும் இந்த வானிலை நிகழ்வுக்கு ஒரு தொழில்நுட்ப வரையறை உள்ளது. ஒரு பிராந்தியத்திற்கான வெப்ப அலையை அறிவிக்க இந்திய வானிலை ஆய்வுத்துறை IMD பல அளவுகோல்களை அமைத்துள்ளது. சமவெளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறைந்தபட்சம் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், கடலோர பகுதிகளில் குறைந்தபட்சம் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மலைப்பகுதிகளில் குறைந்தபட்சம் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருந்தால் அது வெப்ப அலையாக அறிவிக்கப்படும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4.5 டிகிரி செல்சியஸ் முதல் 6.4 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் போது வெப்ப அலையும் அறிவிக்கப்படும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 6.4 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக இருக்கும்போது கடுமையான வெப்ப அலை என்று அறிவிக்கப்படுகிறது. ஒரு பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸ் மற்றும் 47 டிகிரி செல்சியஸ் வரை எந்த நாளிலும் பதிவு செய்யும் போது வெப்ப அலைக்கான 3வது நிலை எழுகிறது. குறிப்பிட்ட அளவுக்கு மேல் வெப்பநிலை உடல் செயல்பாடுகளை மட்டும் பாதிக்காது. ஆனால் புறக்கணிக்கப்பட்டால் மரணம் கூட ஏற்படலாம். ஒரு நபர் அதிக வெப்பநிலையில் நீண்ட காலம் தங்குகிறார். அவரது உடலில் மோசமான விளைவுகள் ஏற்படலாம். உடலின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது இரத்த நாளங்களும் திறக்கப்படுகின்றன. இது இரத்த அழுத்தம் குறைவதற்கு வழிவகுக்கிறது. இதனால் உடல் முழுவதும் இரத்தத்தை சுற்றுவதற்கு இதயம் கடினமாக வேலை செய்கிறது. குறைந்த இரத்த அழுத்தத்தின் விளைவுகள் தலை சுற்றல், தலைவலி மற்றும் குமட்டல் மூலம் உணரப்படலாம். வெப்பத்தை எதிர்த்து போராட உடல் அதிகமாக வியர்க்க தொடங்குகிறது. இது மேலும் உடலில் உள்ள உப்பு மற்றும் திரவங்களை இழக்க வழிவகுக்கிறது. இதனால் நீரிழப்பு ஏற்படுகிறது. குறைந்த இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழப்பு தசைப்பிடிப்பு, குழப்பம் மற்றும் மயக்கத்தை ஏற்படுத்தும். இரத்த அழுத்தம் மிகவும் குறைந்தால் அது மாரடைப்பு அபாயத்தை அதிகரிக்கும். உடலில் திரவம் மற்றும் உப்பு சமநிலையை பராமரிக்க தண்ணீர் குடிக்கவும், அதிக நீர்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடவும் வேண்டும். வெளியில் செல்லும் போது தளர்வான ஆடைகளை அணியுங்கள் மற்றும் பயணம் செய்யும் போது உங்களால் முடிந்தவரை நிழலில் இருக்க முயற்சி செய்யுங்கள். வெப்ப அலையின் போது ஒருவர் பயணத்தையும் உடற்பயிற்சியையும் கட்டுப்படுத்த வேண்டும். யாராவது வெப்பத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக குளிர்ந்த இடத்திற்கு மாற்றப்பட்டு படுக்க வைக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட நபருக்கு நிறைய தண்ணீர் அல்லது ஒரு ரீஹைட்ரேஷன் திரவத்தை குடிக்க கொடுக்க வேண்டும்.